இலங்கையின் அரசியல் இதுவரைக்கும் இல்லாமல் பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் மக்கள் விரும்பிய மாற்றங்களாக அமைய ஆரம்பிக்கிறது. முக்கியமாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கத்துக்கு மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கின்றது. இதுக்கான காரணங்களே பல செய்திகள் வாயிலாக நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், இதுவரைக்கும் மக்கள் எதிர்பார்த்த ஊழல் எல்லாம் யாரெல்லாம் செய்தார்களோ அந்த ஊழல் அரசியல்வாதிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதே போல தேவையில்லாம இந்த அரசு அதிகாரிகளுக்கு இல்லாவிட்டால் அரசு சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நலத்திட்டங்கள் பற்றி எப்போதுமே மக்களுக்கு மிகப்பெரிய கேள்விகள் இருந்து வந்தது. அந்த நலத்திட்டங்கள் மீது புதிய ஜனாதிபதி கை வைத்திருக்கின்ற விடயம் தற்போது மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பாதுகாப்புக்காக 165 பாதுகாப்பு தரப்பினரை கோரி இருக்கின்றார். ஜனாதிபதிக்கும் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது பெற்றிருக்கின்ற முழுமையான விஷயங்களை இன்று நான் இந்த காணொலியில பார்க்கலாம். முதல் முறை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா இருந்தா நான் தான் கேல் பாஸ்கரன். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில ஏதோ திரைப்படம் பார்ப்பது போலதான் சில அரசியல் செயற்பாடுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம், புதிய ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிற்பாடு மக்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல மும்முரமாக கவனிக்கின்றார்கள். இதுல அதிகமாக இளையவர்கள் அரசியல் பக்கம் சாய ஆரம்பித்திருக்கின்றார்கள். அரசியல் நடக்கிற எல்லா விஷயங்களையும் அவதானிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக பல மாற்றங்கள் அரங்கேறுகின்றது. முக்கியமாக முதல் மாற்றமாகவே மக்கள் பார்த்தது மிக எளிமையான முறையில் இலங்கை அரசியல்ல மிக எளிமையான முறையில பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒரு ஜனாதிபதியாகவும் குறைந்த அளவான பாதுகாப்பு படையினர் தான் அந்த இடத்துல பிரவேசித்தார்கள் என்பது மக்களுடைய கருத்துக்களாக இருக்க, அடுத்தடுத்த நாட்கள்ல பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறகு அமைச்சர்கள் எல்லாம் முந்தையெல்லாம் பாராளுமன்றம் கலைத்தா தேடி கண்டுபிடிச்சு அந்த வாகனத்தை வாங்கணும். ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றதே பாராளுமன்றத்தை கலைத்த உடனே அடுத்த நாளே இரவோடு இரவாக காலையில பார்க்கிற நேரம் காலிமுகத்தில வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயங்கள் இப்போது வரைக்கும் இந்த வாகனம் பற்றிய விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வாகனத்தை வைத்திருந்தது யாருக்காக வழங்கப்பட்டிருந்ததோ அந்த வாகனத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்தினார்களோ என்ற விடயத்தை பெயர் விவரங்களோடு வெளியிட்டிருக்கின்றது அரசு தரப்பு. முக்கியமாக ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதிகளில் இந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு விளக்கமும் அரசு தரப்பால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி செயலகத்துக்குள்ள அதை வச்சுக் கொள்றதுக்கான வசதி இல்லாம இருக்கு, இடம் போதாத காரணத்துல அதை நாங்க வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், மக்களை இது பார்க்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் நாங்க நிறுத்தல அப்படின்னு சொல்லி தற்போதைய அரசு தரப்பு சொல்லியிருந்தாலும் இந்த ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வாகனங்களும் ஜனாதிபதி செயலகத்திற்கு இருக்கிற ஊழியர்களுக்காக வழங்கப்படவில்லை. ஜனாதிபதியினால், முன்னாள் ஜனாதிபதியினுடைய அரசியல் சார்ந்தவர்களுக்காக வழங்கப்பட்டது என்று முழு பெயர் பட்டியலையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் பட்டியலை உங்களுக்காக நான் கீழே லிங்க்ல இணைத்து வைக்கிறேன், முடிஞ்சு அதை போய் பார்த்து கொடுங்க. அடுத்த பக்கமாக இந்த மதுபான சாலை சார்ந்திருக்கின்ற விஷயம், இந்த விடயத்துல தமிழ் மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இந்த பட்டியலையும் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் சமீப நாட்களாக இந்த முன்னாள் ஜனாதிபதியினால் தனக்கு ஆதரவு வழங்குவதற்காக சிலருக்கு மதுபான சாலைகளுக்கான உரிம பத்திரம் வழங்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு மிக முக்கியமாக இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சி தரப்பினரே சொல்லியிருந்தாங்க, வழங்கப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் ரத்து செய்திருக்கிறோம், அது பற்றிய விசாரணை போகுது, அதை வெளிப்படையாக நாங்கள் ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ல இந்த விடயத்தை தமிழ் மக்கள் அவதானிக்கிறாங்க. எந்த தமிழ் வேட்பாளர்கள் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத அவதானிக்கிறதுக்காக நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் ஒரு பக்கமாக போயிட்டு அடுத்த பக்கமாக முக்கியமான விஷயங்கள் ஒன்றா பார்க்கப்படுது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக இலங்கையில எப்போதும் எல்லா நாட்டிலையும் போல முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் அமைச்சர்களுக்கு இல்லாட்டி மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி அவர்களுடைய மனைவிமார்களுக்கு இறந்ததுக்கு பிறகு அந்த சலுகை என்பது மனைவிமார்களுக்கு போகும். எனவே அந்த சலுகைகள் பெற்றிருக்கின்ற புள்ளி விவரங்கள் அண்மையில வெளியிடப்பட்டது. 2022 இருந்து 2024 வரையிலான அந்த காலப்பகுதியில 21 கோடி வந்து அவர்களுக்காக செலவு செய்யப்பட்டது என்று ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு செலவுகள் போயிட்டு இருந்ததெல்லாம் விவரம் வெளிவந்து, இதற்கு பிறகு ஜனாதிபதியினால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தேவையில்லாம எந்தெந்த செலவுகள் போகுதோ, முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு, ராஜாங்க அமைச்சர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையில்லாம செலவுகள் போகிறதோ அந்த செலவுல கை வைக்க ஆரம்பித்திருந்தார். அதுக்கு பிற்பாடு ஜனாதிபதி இப்போது சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்துல ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய கடிதம் ஒன்று தற்போதைய ஜனாதிபதியுடைய செயலாளருக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியானது. முக்கியமாக சிங்கள ஊடகங்கள்ல இந்த செய்தி அதிகம் பேசப்பட்டது.
ஆனால் இதை பற்றி இப்ப வரைக்கும் அரசு தரப்புல இருந்து எந்த விதமான உண்மைத்தன்மையான செய்திகள் வெளிவடையில இல்ல. இப்படி ஒன்று வந்ததென்று அவர்கள் இதுவரைக்கும் வெளிப்படுத்தல. ஆனா அந்த செய்திகள்ல பார்த்த முக்கியமான விஷயம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக சில விஷயங்களை கோரி இருக்கின்றார். தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லி சில விடயங்கள் கோரி இருக்கின்றார். அதுல 163 பாதுகாப்பு படையினர் திறக்க வேண்டும். அதே நேரம் அந்த 163 பாதுகாப்பு படையினருக்கு துப்பாக்கிகள் வேண்டும், இத்தனை ரவக்குண்டுகள் எங்களுக்கு வேண்டும், அதே போல 15 சமையல்காரர்கள் எங்களுக்கு தேவை, அதே போல 6 மருத்துவர்கள், 30 குடைகள், அதே போல ஒரு கணனி, பிரிண்டர் என்று இந்த வசதிகள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்ததாக செய்திகள் வெளியானது. சிங்கள ஊடகங்கள்ல இது பேசப்பட்டது. சிங்கள தரப்புல நிறைய பக்கங்கள்ல நிறைய பேர் பதிவுகள் எல்லாம் செய்திருந்தார்கள். இந்த விஷயம் உண்மையா இல்லையானா ஆரம்பத்துல சொன்னது போல அரசு தரப்பு சார்ந்து இந்த விஷயம் வெளிவரல. இப்ப ஐக்கிய மக்கள் சக்தி சார்ந்து ஐக்கிய மக்கள் சக்தி இந்த சலுகை உண்மையிலேயே கோரப்பட்டிருக்கிறதா என்பது கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். எனவே இந்த விபரத்தை உடனடியாக கோரி ஐக்கிய மக்கள் சக்தியுடைய சட்ட செயலாளர் ஒருவர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு விண்ணப்பம் ஒன்றை கோரி இருக்கிறார். உண்மையிலேயே இந்த கடிதம் கோரப்பட்டதா? ஏன் அப்படின்னா இது உண்மையா இல்லையான்னு தெரியல. அடுத்ததான் அந்த கடிதத்துல குறிக்கப்பட்டிருக்கிற இலக்கங்கள் உண்மையான இலக்குகள் எல்லாம் சொல்லப்படுது. எனவே இது உண்மையா பொய்யா அப்படின்றத அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது மக்களுக்கு அந்த ஆவல் இருப்பது போல இவர்களும் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்றதுக்காக கேட்டிருக்கலாம். அடுத்த பக்கமாக இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக வழங்கப்படுகின்ற சலுகை தொடர்பாக அறிவித்தல் வந்ததுக்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதியினுடைய சலுகைகளை குறைக்கிறதுக்கு இல்லாட்டி கட்டப்படுத்துவதற்கான சில யோசனைகள் முன்வைக்க ஆரம்பிக்கிற நேரம் முன்னாள் ஜனாதிபதிகள் வாய் திறக்க ஆரம்பித்தார்கள். அதுல மிக முக்கியமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். நான் ஆட்சியிலிருந்து வெளியேறிய போது தான் ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறுகின்ற நேரம் தன்னுடைய வங்கி கணக்குல ஒரு சொட்டு பணம் கூட என்னட்ட இல்லை, நான் மிகவும் மோசமான நிலையிலே தான் அந்த பொருளாதாரத்தை சமாளித்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க சொல்லி இருக்கிறாங்க. மிக முக்கியமாக தான் வெளியில வந்ததுக்கு பிறகு தன் பேங்க் கணக்குல ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை. அதுக்கு பிறகு தன்னுடைய காணியை விற்று அதில் வந்த பணத்தை வைத்துதான் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றதாகவும் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பிட்டதாகவும் சொல்லி அதே நேரத்துல முன்னாள் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த அந்த 9 வருட காலப்பகுதியில தனக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை கூட அவர்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி கொடுக்கப்படலாட்டியும் உண்மையிலேயே அது கொடுக்கப்படாமல் இருந்தா அவருடைய பெயர் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த தொகையெல்லாம் எங்க போயிருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விகளாக மாற ஆரம்பிச்சிருக்கிறது. இவர் இந்த விடயத்தை சொல்கிற நேரம் அடுத்த பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எனக்கு பாதுகாப்புக்காக இந்த பலமான பாதுகாப்புக்கு எல்லாம் எனக்கு போட்டிருக்காங்க, அந்த பாதுகாப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா என்னை யாருமே கொலை செய்ய போவதில்லை, நான் அடிக்க போறதில்லை, நான் எந்த தப்பும் செய்யல, எனக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் நீங்க நீக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த விஷயங்கள் அரசியல்ல நடந்து கொண்டிருக்கிறது. சரி, உண்மையிலே இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அரசு தரப்பினரால் என்ன முடிவு எடுக்கப்பட போகின்றது, இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்குகின்ற சலுகைகள் பற்றி என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது, அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எடுக்கப்பட்டிருந்ததோ அதை நாங்கள் இந்த காணொலியோடைய பின்னால உங்களுக்காக சொல்றோம். அதுக்கு முன்பாக இப்ப அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒவ்வொரு சலுகைகளாக அகற்றப்பட்டது. பார்லமென்றம் கலைச்சாலும் சராசரியாக அந்த சலுகைகள் நீக்கப்படும். அதிலும் இந்த இலவச வாகனங்கள் வழங்குற அவர்களுக்கான வீடு, பாதுகாப்பு, முக்கியமாக இந்த பாதுகாப்பு எல்லாம் கொடுத்திருந்தவர்கள் பாதுகாப்பு படையினர் அவர்களுடைய பாதுகாப்பு கடமையிலிருந்து வெளியேற சொல்லி எல்லாம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. இப்போது அவர்களுடைய பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க சொல்லியும் அரசு தரப்பினரால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் இருக்கின்ற நேரம் ராஜாங்க அமைச்சர்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்டிருந்த இந்த ராஜாங்க கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட போகின்றது. முக்கியமாக அவர்கள் இது எதனை பயன்படுத்த முடியாது. அப்படி நீங்க போகணுமாக இருந்தால் சாதாரண கடவுச்சீட்டுல நீங்க போகலாம். இந்த ராஜாங்க அமைச்சர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கும் ராஜாங்க கடவுச்சீட்டு இருக்கும், ராஜதர கடவுச்சீட்டுக்கும். அதே போல அவருடைய மனைவி, அவர்களுடைய குழந்தைகள் 18 வயதுக்கு கீழே யாருக்காவது இருப்பாங்களா இருந்தா அவங்களுக்கும் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு என்பது வழங்கப்படும். அவர்களுக்கு இருக்கிற சலுகையின் அடிப்படையில் இந்த சலுகைகள் குடும்பத்தினருக்கும் வழங்கப்படும். எனவே இதெல்லாம் ரத்து செய்யப்பட போகிறது, இதெல்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயங்களை வெளிப்படையான முறையில சொல்வது இதுவரைக்கும் இலங்கையினுடைய அரசியல் மாற்றங்களை பார்க்கிற இடம் இது மக்களுக்கு
புதிதாக இருக்கிறது. எனவே மக்கள் இந்த விஷயங்கள்ல இவ்வளவு காலமும் இது அரசு தரப்பினர்களால் மக்களுடைய வரிப்பணங்களை வைத்து பயன்படுத்தப்பட்ட விடயங்கள். இதுல ஊழல் மோசடி பற்றி இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த மாற்றங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் இவ்வாறு நீக்கப்பட்டிருக்கின்ற நிலையில நேற்றைய நாள் அமைச்சரவை கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்களும் பதவிகளும் வழங்கப்பட்டது. அந்த தீர்மானங்கள்ல 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று முன்னாள் ஜனாதிபதியினுடைய மனைவிமார்கள் இவங்களுக்கெல்லாம் வழங்கப்படுகின்ற சலுகைகள் தொடர்பாக, முக்கியமாக அவங்களுடைய சம்பள கொடுப்பனவா இருக்கட்டும், அவங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம், வீட்டு வசதி, இது போன்றிருக்கின்ற சலுகைகள் உண்மையிலேயே வழங்கப்பட வேண்டுமா இல்லையா அப்படின்றது முக்கியமாக விசாரணை நடத்தப்பட போகிறது. இதெல்லாம் மக்களுடைய வரைபடத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற சலுகை. எனவே இதுல எது உண்மையில அடிப்படையாக அவர்களுக்கு தேவை, எது தேவையில்லாம செலவுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்பது பற்றி ஆராய்வதற்காக இப்போது குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவுல 3 உறுப்பினர்களை கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இது பிரதமருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இனி வருகின்ற நாட்கள்ல இந்த கொடுப்பனவுகள் சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் விசாரிக்கப்பட்டு, அந்த கொடுப்பனவுகள் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு 2 மாத காலத்துக்குள்ள ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட போகின்றது. உண்மையிலேயே அவர்களுக்கு எவ்வாறான செலவுகள் போகுது என்பது பற்றி ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்ட அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட போகின்றது. இதுக்கு பிறகு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்கிறது, எவ்வளவு வழங்கப்பட வேண்டும், நாட்டு மக்களுடைய வரியிலிருந்து எந்த அளவான சலுகைகளை அவர்களுக்கு வழங்கலாம் என்பதை பற்றி ஒருவேளை இந்த குழு மூலமாக அறிக்கையிடப்படும். அடுத்த பக்கமாக வர இருக்கின்ற பொது தேர்தல் பற்றி, நிதி ஒதுக்கீடு பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது அமைச்சரவை கூட்டத்தில். இதுல முக்கியமாக இந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொது தேர்தல் இடம்பெற போகுது. ஆனால் அரசியலமைப்புல மிக முக்கியமாக இந்த வரவு செலவு திட்டம் 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல பொது தேர்தலுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. எனவே 11 பில்லியன் என்பது இந்த பொது செலவு, அதாவது பொது தேர்தலுக்காக செலவு போகுது. ஆனால் வரவு செலவுல நிதி ஒதுக்கீடு செய்யப்படாமலால் இப்ப அது கொஞ்சம் சிக்கலாக மாறி இருக்கு. ஆனால் அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக திரட்டப்பட்ட நிதியில இருந்து 5 பில்லியன் ரூபாய் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பிற்பாடு 6 பில்லியன் மிகுதியாக இருக்கின்ற அந்த 6 பில்லியன் ரூபாய் என்பது 2025ஆம் ஆண்டு நிதியாண்டுல இருந்து எடுக்கப்பட போகிறது. எனவே இப்ப எடுக்கிற இந்த 6 பில்லியன் என்பது 2025ஆம் ஆண்டு கொண்டு வர போகின்ற வரவு செலவு திட்டத்துல இது ஈடு செய்யப்பட போகிறது அப்படின்ற விஷயத்தையும் நேற்றைய நாள் கூட்டத்துல முடிவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களையும் உங்களுக்கு மேலதிகமாக சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்த பக்கமாக இந்த பொது தேர்தல் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புதிய வேட்பாளர்களை ஒருவரும் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். இலங்கை இருக்கிற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இளையவர்களை தேர்தலில் களமிறக்குவதற்கான யோசனைகளும், இன்னொரு பக்கமாக பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த ஆட்சி பீடம் ஏறி இருக்கின்ற அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் பொதுஜன பெரமுனையில் இருக்கின்ற முக்கியமாக மஹிந்த தரப்பு மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அதுல ஒன்று, உகண்டாவுக்கு அவர்கள் நிறைய நிதியை கொண்டு போய் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று தேர்தல் மேடைகள்ல சொல்லியிருந்தார். அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உடனடியாக அதனை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், உடனடியாக அதை நிரூபித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு சவால் ஒன்றையும் தற்போதைய ஜனாதிபதிக்கு பொது பிரமுக சார்பாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை இவர் எவ்வாறு பார்க்க போகின்றார், எவ்வாறு அணுக போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுல மற்றொரு விஷயத்தை முக்கியமாக சொல்ல வேண்டும். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களினால் அண்மைய நாட்களில் சில சலுகைகள் என்பது வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமாக விவசாயிகளுக்கு உதவியாக இந்த உரமானியமாக 25,000 ரூபாயும், அதே போல மீனவர்களுக்கு எரிபொருளுக்காக 15,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால. ஏனென்றா இப்ப வரப்போகிற நாட்களில் பொது தேர்தல் இடம்பெற போனது. பொது தேர்தல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் அப்படியான சலுகைகள் வழங்கக்கூடாது. எனவே இதை நிறுத்தி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிறது. எனவே தேர்தலுக்கு பிற்பாடு இந்த விஷயங்கள் இதை கொடுக்கிறதா இல்லையா என்பது பற்றிய இறுதி முடிவுகளும் சொல்லப்படும். எனவே இது பற்றி இருக்கிற கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குமாக இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.